ஹாய் கைஸ், வெல்கம் டு மோனி மீடியா. நம்ம இப்போ இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஃபிலிம் டைரக்டர், ஃபிலிம் ப்ரொடியூசர், ஸ்க்ரீன் ரைட்டர், இந்த மாதிரி பல திறமைகளை கொண்ட நம்ம கார்த்திக் சுப்புராஜ் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இவர் ப்ரொடியூஸ் பண்ண படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல இவருடைய பர்சனல் லைஃப்பை பற்றி பார்க்கலாம். இவர் பிறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 19, 1989 தான் பிறந்தார். இவருடைய அப்பா பேர் கனகராஜ், இவருடைய மனைவி பேர் சத்யபிரியமா. இவர் பள்ளி படிப்பை மதுரையில் உள்ள SBOA மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியில் படிச்சாரு. அதுக்கப்புறமா தியாகராஜன் பொறியியல் காலேஜ்ல மெக்காட்ரானிக்ஸ் படிச்சாரு. காலேஜ் நாடக மேடை நிகழ்ச்சிகள்ல குறும்படத்தை நடத்தி இருக்காரு. இவரின் அப்பா கனகராஜ் முண்டாசுப்பட்டி, கபாலி அப்படின்ற படங்கள்ல அசிஸ்டன்ட் கேரக்டர்ல நடிச்ச ஒரு நடிகர். அதுக்கப்புறமா மதுரையில காட்சி பிழை அப்படின்ற குறும்படத்தை இவர் தயாரிச்சிருக்காரு. அந்த படம் நாளைய டைரக்டர் படத்திற்கு தேர்ந்தெடுத்தாங்க. அடுத்ததா இவருடைய பிலிம் கரியரை பத்தி பார்க்கலாம். இவர் முதல்ல ஜிகர்தண்டா அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்றதா இருந்தாரு. ஆனா அந்த திட்டத்திற்கு இவரால பணம் கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் தான் குறைஞ்ச பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட பீட்சா அப்படின்ற படத்தின் ஸ்டோரி அவரே எழுதினாரு. அந்த படம் வணிக ரீதியா வெற்றி பெற்ற படமா அமைஞ்சது. இந்த படம் ஹிந்தி, பெங்காலி, கன்னடா மொழிகள்ல ரீமேக் செஞ்சு எடுத்திருப்பாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் தான் ஜிகர்தண்டா அப்படின்ற படத்தை உருவாக்கும் வாய்ப்பு அவருக்கு கொடுத்தாங்க. இந்த படத்திற்கு பாசிட்டிவான ரிவ்யூ தான் வந்துச்சு. இந்த படத்துல ஆக்டர் பாபி சிம்ஹாவுக்கு நேஷனல் அவார்டை வாங்கி கொடுத்துச்சு. அதனால சுப்ராஜ சங்கரும் மணிரத்னமும் பாராட்டி இருப்பாங்க. அதுக்கப்புறமா 2016 இவரின் 3வது படமான இறைவி அப்படின்ற படம், இந்த படத்திற்கும் பாசிட்டிவான ரிவ்யூ தான் வந்துச்சு. இந்த படத்துல சுப்புராஜை சமூக பெண்களை நடத்தும் விதத்தை கற்பனை செஞ்சதுக்காக பாராட்டி இருப்பாங்க. ஆண்கள் நடத்துற விதத்துல பெண்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத இந்த படம் கவனிச்சு இருக்கு. இவரின் 2வது படத்தை ப்ரொடியூஸ் பண்ண SJ சூர்யா கேரக்டரின் மூலம் அவர் அனுபவிச்ச வழியை அவர் வெளிப்படுத்தி இருப்பாரு. அதுக்கப்புறமா பிரபுதேவாவை ஹீரோவா நடிக்க வச்சு 2018 மெர்க்குரி அப்படின்ற ஸ்டண்ட் த்ரில்லர் மூவியை டைரக்ட் பண்ணாரு. இவர் அவரின் ஸ்டோன் பெஞ்ச் கிரியேஷன் அப்படின்ற கள்ளச்சிரிப்பு அப்படின்ற வலைத்தொடரை ப்ரொடியூஸ் பண்ணாரு. அதுக்கப்புறமா இவர் ரஜினிகாந்தின் 166வது படமான பேட்டா அப்படின்ற ஆக்ஷன் ஸ்டோரியை டைரக்ட் பண்ணாரு. அதுக்கப்புறமா இவர் அமேசான் பிரைம் தொகுப்பு படமான புத்தம் புது காலை, அதுக்கப்புறமா 2020க்கான மிராக்கிள் அப்படின்ற குறும்படத்தையும், நெட்ஃபிளிக்ஸ் தொகுப்பு வலைத்தொடரான நவரசா அப்படின்ற குறும்படத்தையும், அதுக்கப்புறமா 2021 கார்த்திக்கின் ஜகமே தந்திரம் அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ணாரு. இந்த படத்திற்கு மிக்சிவான ரிவ்யூ தான் வந்துச்சு. இவரின் அடுத்த படம் 2022 விக்ரம் நடிச்ச மகான் அப்படின்ற படத்தை அமேசான் பிரைம் வீடியோல டைரக்டா ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 2023 ஜிகர்தண்டா XX அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்றாரு. அதுக்கப்புறமா இவர் சூர்யா, பூஜா நடிச்ச ரெட்ரோ அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ணாரு. இந்த படத்தில் இவரது டைரக்ஷன் அப்புறமா ஸ்டோரி சொல்றத பாராட்டிய வியூவர்ஸ்களிடமிருந்து பாசிட்டிவான ரிவ்யூ தான் வந்துச்சு. இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல வணிக ரீதியா வெற்றி பெற்ற படமா அமைஞ்சது. அடுத்ததா இவர் ப்ரொடியூஸ் பண்ண படங்களை பார்க்கலாம். இவர் முதலா 2014 ரிலீஸ் ஆன இந்த படத்துல அல்போன்ஸ் புத்தர், சமீர் சுல்தான், லோகேஷ் கனகராஜ், குருஷ் மரன் இவங்கெல்லாம் டைரக்ட் பண்ண 4 குறும்படங்கள்ல இருக்கிற நிவின் பாலி, பாபி சிம்ஹா, அம்ருதா ஸ்ரீனிவாஸ், ராஜீவ் கோவிந்த பிள்ளை, அர்ஜுன் ராமச்சந்திரன், துரைராஜ், தீபக் பரமேஷ் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்ச குறும்படமான அவியல் அப்படின்ற படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாரு. இந்த படம் கார்த்திக் சுப்புராஜ் அவரின் ஸ்டோன் பெஞ்ச் கிரியேஷன் அப்புறமா பெஞ்ச் ஃபிளிக்ஸ் இவற்றின் கீழ் ப்ரொடியூஸ் பண்ண இந்த படம் பெஞ்ச் டாக்கீஸ்க்கு அப்புறமா அவரின் 2வது முயற்சி. இந்த படத்துக்கு ஆரம்பத்துல ஸ்லோவான வரவேற்பு இருந்தா கூட அதுக்கப்புறமா அற்புதமான வரவேற்பை பெற தொடங்குச்சு. இந்த படத்தை தேனாண்டால் பிலிம்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுச்சு. இந்த படம் மார்ச் 11, 2015 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 2017 வைபவ், பிரியா பவானி சங்கர் இவங்க 2 பேரும் லீட் ரோல்ல நடிச்ச ரத்னகுமார் டைரக்ட் பண்ண முதல் திரைப்படமான மேயாதமான் அப்படின்ற படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாரு. இந்த படத்துல தான் பிரியா, இந்துஜா இவங்க 2 பேரும் முதலா திரையில அறிமுகமானாங்க. இந்த படம் இதய முரளி ஒரு மகிழ்ச்சியான ஒலி இசை பாடகர், அப்புறமா அவரது நீண்ட கால ஒருதலைபட்ச காதலி மதுமிதா, அவரது சகோதரி சுந்தர் விழி, அப்புறம் அவரின் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வினோத் அவர்களின் எல்லோரோட உறவுகளை மையமா வச்சு இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இந்த படம் குமாரனின் குறும்படமான மது அப்படின்ற படத்தின் வணிக இயல்பு காரணமா ஒரு முழு நீள படமாக மாத்துறதுக்கு சுப்புராஜ் கேட்டாரு. இந்த படத்தில் விவேக் பிரசன்னாவை தவிர படத்தின் முன்னணி நடிகர்
நடிகர்கள் வைபவ் அப்புறம் பிரியாவால் இந்த படம் மாற்றப்பட்டாங்க. இந்த படத்தின் தயாரிப்பு அமைதியா முடிஞ்சிச்சு. இந்த படத்தின் முயற்சி 2017ல மீடியால முதல்ல அறிவிச்சாங்க. இந்த படத்தை முதல்ல சென்னை ராயபுரத்துல தான் எடுத்தாங்க. இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணது நாராயணன் அப்புறமா பிரதீப் குமார் அவங்க தான். இந்த படத்தின் ஒளிப்பதிவு ஆல்பத்துக்கு பாசிட்டிவான வரவேற்பு கிடைச்சிச்சு. இந்த படத்தை தீபாவளி அன்னைக்கு அக்டோபர் 18, 2017ல ரிலீஸ் பண்ணாங்க. மேலும் இந்த படத்தில் நடிகர்களின் நடிப்பை குறிப்பா சொல்லணும்னா விவேக், இந்துஜா இவர்களின் நடிப்பையும் தொழில்நுட்ப அம்சங்களையும் பாராட்டிய விமர்சகர்களிடம் இருந்து பாசிட்டிவான ரிவ்யூ வாங்கி இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல மிகப்பெரிய வெற்றி படமா மாறுச்சு. மேலும் இந்த படத்துக்கு 11வது ஆனந்த விகடன் சினிமா விருதுகளில் இருந்து சிறந்த துணை நடிகருக்கான விருதை வாங்கினாங்க. அதே டைம்ல 10வது விஜய் விருதுகளில் விவேக் பிரசன்னா சிறந்த துணை நடிகருக்கான விருதையும் வாங்கினாங்க. அதுக்கப்புறமா 2018ல அமிர்தா ஸ்ரீனிவாசன் லீட் ரோல்ல நடிச்ச விகாஷ், விக்னேஷ் சண்முகம், ராஜலட்சுமி, உமா மகேஸ்வரன், நந்தகுமார் இவங்கெல்லாம் லீட் ரோல்ல நடிச்ச சீரியலான G5 தொடரான ரோஹித் நந்தகுமார் டைரக்ட் பண்ண தொலைக்காட்சி தொடரான கள்ளச்சிரிப்பு அப்படின்ற சீரியலை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த தொடரை கார்த்திக் சுப்ராஜ் அவரின் சொந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியான ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷன்ஸ் மூலம் ப்ரொடியூஸ் பண்ணாரு. இது கார்த்திக் சுப்ராஜ் ப்ரொடியூஸ் பண்ண முதல் டிவி சீரியல். அப்புறமா ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தின் முதல் டிவி சீரியலும் இதுதான். இந்த சீரியல் ஜூலை 23, 2018 அன்னைக்கு ஸ்ட்ரீமிங் தளமான G5 தொலைக்காட்சியில ரிலீஸ் பண்ணாங்க. கடைசியில ஜூலை 20, 2018 அன்னைக்கு அத்தியாயம் முடிஞ்சது. இந்த சீரியல் அமெரிக்கா மாப்பிள்ளைக்கு அப்புறமா G5 நெட்வொர்க்ஸ் தொடங்கப்பட்ட 2வது தொடர். இந்த சீரியலை ஆண்களை விட பெண்கள் ஒரே மாதிரியான கேரக்டரில் கற்பனை செஞ்சதுக்காக விமர்சகர்களும் பார்வையாளர்களும் பாராட்டி இருப்பாங்க. இந்த சீரியல் முக்கியமா காதல், அப்புறமா நிச்சயிக்கப்பட்ட கல்யாணம் தவிர காமம், பாலியல், ஆபாசம், கருக்கலைப்பு, அப்புறமா திருமணத்திற்கு புறம்பான விவாதங்கள் இது எல்லாத்தையும் கொண்டுள்ளது. இந்த சீரியலை 2023ல திரைப்படமா ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 2020ல கார்த்திகேயன், சந்தானம், ஜெயராம் இவங்கெல்லாம் லீட் ரோல்ல நடிச்ச ஈஸ்வரன் கார்த்திக் அவரு முதலா டைரக்டரா அறிமுகமான பெண் குயின் அப்படின்ற படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாரு. இந்த படத்தின் தனது குழந்தையின் காணாமல் போன மர்மத்தை தீர்க்கும் பயணத்தில் கர்ப்பிணி பெண்ணாக கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை ஈஸ்வர கார்த்திக் 18 நாள்ல ஸ்கிரிப்டை எழுதி முடிச்சாரு. மேலும் இந்த படப்பிடிப்பு செப்டம்பர் முதல் நவம்பர் 2019 வரை கொடைக்கானல்ல 36 நாட்கள்ல எடுத்து முடிச்சாங்க. இந்த படம் இந்தியாவில் COVID-19 ஊரடங்கு காரணமா தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண முடியாததுனால அமேசான் பிரைம் வீடியோல நேரடியா ஜூன் 19 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படத்திற்கு மிக்சிவான ரிவ்யூ தான் வந்துச்சு. இந்த படத்தில் கீர்த்தியின் நடிப்பையும் ஒளிப்பதிவையும் பாராட்டி இருப்பாங்க. அதுக்கப்புறமா அதே வருஷம் 2020ல ஜெய், வாணி போஜன் இவங்க லீட் ரோல்ல நடிச்ச இந்த படத்தின் கதையை பாலாஜி ஜெயராமன் எழுதி சாருக் சேகர் டைரக்ட் பண்ண ட்ரிபிள்ஸ் அப்படின்ற படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாரு. இந்த படம் 3 நண்பர்களை பத்தின கதை. அவர்கள் ஒரு பெரிய பிரச்சனையை சமாளிக்க கோவாவுக்கு போறாங்க. அதுக்கப்புறமா 2021ல ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்ச ஆர் பிரசாத் எழுதி டைரக்ட் பண்ண ஆக்ஷன் த்ரில்லர் மூவியான பூமிகா அப்படின்ற படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாரு. இந்த படம் ஆகஸ்ட் 22, 2021 அன்னைக்கு ஸ்டார் விஜயின் மூலம் நேரடியா ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படத்துக்கு சுமாரான ரிவ்யூ தான் வந்துச்சு. அதுக்கப்புறமா 2022ல வைபவ், அனேகா இவங்கெல்லாம் நடிச்ச அசோக் வீரப்பன் எழுதி டைரக்ட் பண்ண கிரைம் டிராமா மூவியான பஃபூன் அப்படின்ற படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாரு. இந்த படம் செப்டம்பர் 23, 2022 அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை ஒரு கூத்து கலைஞரின் வாழ்க்கையில் நடக்கும் எதிர்பாராத சம்பவங்களை திருப்பங்களையும் கற்பனை செஞ்சு எடுத்திருப்பாங்க. இந்த படத்திற்கு எந்த மாதிரி ரிவ்யூ வந்திருக்கு அப்படின்னா, இந்த படம் ரிலீஸ் ஆனப்ப வேற படங்கள் ரிலீஸ் ஆனதுனால போட்டி நிறைஞ்ச காலகட்டத்துல இந்த படம் ரிலீஸ் ஆனதுனால இந்த படத்தின் பாக்ஸ் ஆபீஸ் ஓட்டம் பாதிக்கப்பட்டதா சொல்றாங்க. அதுக்கப்புறமா அதே வருஷம் 2022ல ஐஸ்வர்யா லட்சுமி, நவீன் சந்திரா, பாபி சிம்ஹா இவங்கெல்லாம் லீட் ரோல்ல நடிச்ச சாருக் சேகர் எழுதி டைரக்ட் பண்ண தெலுங்கு லாங்குவேஜ் டிராமா த்ரில்லர் மூவியான அம்மு அப்படின்ற படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாரு. இந்த படத்தை அமேசான் பிரைம் வீடியோவில் அக்டோபர் 19, 2022 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படம் குடும்ப
குடும்ப வன்முறைக்கு எதிரா ஒரு பெண்ணின் போராட்டத்தை விவரிச்சு சொல்லியிருப்பாங்க. சில விமர்சகர்கள் இந்த படம் வலுவான செய்தியை கொண்டுள்ளதாகவும் ஐஸ்வர்யா லட்சுமியின் நடிப்பு சிறப்பா இருந்ததாகவும் சொல்றாங்க. இந்த படம் குடும்ப வன்முறையை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் இந்த படம் பயனுள்ளதாக இருப்பதாகவும் படத்தில் உள்ள சில காட்சிகள் உணர்ச்சிகரமாகவும் அழுத்தமாகவும் இருக்கு அப்படின்னும் ரிவ்யூ வந்துச்சு. அவ்வளவுதாங்க. இவரு டைரக்ட் பண்ண ப்ரொடியூஸ் பண்ண படங்கள் எந்த படங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. மேலும் இதே போல் தகவல்களை அறிய எங்கள் மௌனி மீடியா சேனலுடன் இணைந்து இருங்கள். நன்றி.